ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியானது வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலத்தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்குமிங்கு நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் மரணங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாக இருக்கிறீர். உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நீர் கொடுத்த ஃபேமிலிக்காக, நீர் கொடுத்த சில்ட்ரன்ஸ்க்காக, ஆண்டவர் நீர் கொடுத்த ஜாப்காக, நீர் கொடுத்த இந்த மினிஸ்ட்ரிக்காக, ஊழியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். நீர் கொடுத்த வீட்டுக்காகவும் வருமானத்திற்காகவும் உயர்வுக்காகவும் வேலைக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதில் சரீரத்திற்காகவும் சரீர உறுப்புகள் எல்லாம் சீராக இயங்குறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே நீங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். பயணங்களில் நம்முடைய கிருபை இருந்தது, ஸ்தோத்திரம். கோடை காலத்தில் நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்தது, ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை மருத்துவத்திற்கும் மருந்துக்கும் உட்படுத்தாதபடிக்கு என் தேவன் எங்களை சுகமாய் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த நாளிலும் கூட எங்களை நீ நடத்தும்படியாய் அதிகாலையிலே உம்மை தேடுகிறோம், கொஞ்சம் பேராக தேடுகிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் எங்கள் மேலே இருக்கட்டும். தேடுகிறவர்களை ஒருபோதும் நீர் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே இனி எப்பொழுதும் எங்களை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த நாளை துவங்குகிறோம். எங்களை காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் நாங்கள் உயிரோடு ஜீவனோடு இருக்க எங்கள் சரீரத்தை முதலாவது பலப்படுத்துங்க. சொல்லுங்க, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் திரும்ப சொல்லலாம். ஆண்டவர், நம்ம தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். உடைய தழும்புகள் எங்களை குணமாக்கிற்று. உடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம். இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற அணுக்கள், திசுக்கள், சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் பலனடைகிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோமே. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பேருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக. ஆவியானவர் இறங்கி வந்து பெரிய மாறுதலை உண்டு பண்ணுவீராக. இந்த வார்த்தையை நம்பி நாங்கள் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் விடியும் என்று காத்திருக்கிறவர்கள் உண்டு. எப்பொழுது இந்த கடன் அடைக்கப்படும் என்று காத்திருக்கிறவர்கள் உண்டு. எப்பொழுது எனக்கு வேலை நிரந்தரமாக்கப்படும் என்று காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஏன் இந்த இழப்புகள் என்று வேதனையோடு மன வருத்தத்தோடு காத்திருக்கிறவர்கள் உண்டு. பிள்ளைகளுக்காக கலங்கி நிற்கிறவர்கள் உண்டு. பிள்ளை இப்படி போகிறானே, இப்படி போகிறாளே என்று சொல்லி ஏங்குகிற பெற்றோர்கள் உண்டு. அவர்களுக்கு நீர் ஆறுதல் கொடுப்பீராக. நான் கொடுத்த பிள்ளை, நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, நான் கொடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையை நான் வளர்த்தெடுப்பேன் என்று சொல்லுகிற உடைய வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் வெளிநாடுகளிலே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த ஊழியம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர். இந்த ஊழியம் இன்னும் சிறப்பாய் செய்கிற திறனை எங்களுக்கு தாரும். இந்த பொருளாதார தடையோ அல்லது இஷ்யூவோ, டெக்னிக்கல் இஷ்யூவோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரி செய்யும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரை, ஒன்றுக்கு உதவாத குப்பைகள் அப்பா, எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை வையும் சுவாமி. விசேஷமாக சரீரத்தில் கேன்சர் கட்டிகளோடு கூட வேதனையில் நிற்கிற பிள்ளைகள், ஐயோ இதை ஆப்ரேஷன் பண்ணணுமே என்று தவிக்கிற பிள்ளைகள், கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக ஆப்ரேஷன் இருக்காது, என் தேவன் தாமே குணமாக்குவார். எல்லா அசுத்த ஆவி கிரியைகளும், அசுத்த எண்ணங்களும், அசுத்த உள்ளங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கழுவப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். என்ன வாழ்த்துக்கள்னா, பெண்டிகாஸ்டல் வாழ்த்துக்கள், பெந்தகோஸ்து திருநாளின் வாழ்த்துக்களை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் நாம் எல்லாரும் இணைந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேலறையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து நிரப்பினதை நாம் தியானித்தோம். இப்போ பேதுரு எழுந்து பிரசங்கித்த பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க என்பது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் திருமறையில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளை பார்க்க முடியும். ஆதியிலே இருந்து கடைசி வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆவியானவருடைய வழி நடத்துதலை, ஆவியானவரை குறித்த வார்த்தைகளை, ஆவியானவரை குறித்த செய்திகளை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் நம்முடைய கிறிஸ்துவம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்ற மூவொரு கடவுளை நாம் வழிபடுகிற ஒரு நம்பிக்கை உள்ள, கொள்கையுள்ள, ஒரு இறையில் நம்பிக்கை உள்ள, தியாலஜிக்கல் ஐடியாலஜி உள்ள ஒரு மார்க்கம். இது மார்க்கம், மதம் அல்ல, மார்க்கம். இதில் எல்லாவற்றுக்கும் விடை உண்டு. அதனால் ஆவியானவர் நமக்குள் இருந்து, நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ஆவியானவர் யாரோ எந்த சபைக்கோ அவர் சொந்தமானவர் அல்ல. ஆவியானவர் எல்லாருக்கும் பொதுவானவர். இப்பொழுதும் கூட திருச்சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க முடிகிறது. அநேக கிராமங்களிலே பார்க்க முடிகிறது. ஆவியானவர் வல்லமையாக இறங்கி கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அந்நிய பாஷை வரங்கள் பார்க்க முடிகிறது. அந்நிய பாஷைகள் பார்க்க முடிகிறது. தீர்க்க தரிசன வரங்களை பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிறதை நம்மளே பார்க்க முடிகிறது. நாம் தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம் என்பதனாலே உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து கொஞ்ச நாள் கழித்து நாம் அதை டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்பொழுது சங்கீதம் 13 நான் உங்களுக்காக கொஞ்சம் வாசிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தாவே,
எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தலையை உயர்த்துவான்? இன்ட்ரெஸ்டிங். எது வரைக்கும் என்ற வார்த்தை எத்தனை முறை வருது நீங்கள் கொஞ்சம் கோடிட்டு வைத்து கொள்ளுங்களேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர்கள் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனாலே என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நானும் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் நாள் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். இது யார் எழுதின பாடல்? ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதே மாதிரி 22ஆம் சங்கீதத்தை நீங்கள் கொஞ்சம் திருப்பி வைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. இஸ்ரவேலின் துதிக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினவர்கள் அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவரெல்லாம் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டட்டும் என்கிறார்கள். நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையிலே என்னை உம்முடைய பேரிலே நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். இதெல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியா பார்த்து வருகிற ஒரு குறிப்பு இடையில ஒரு தின் லைன். ஏன் ஆண்டவரே, ஏன் கைவிட்டீர்? எதற்காக? எது வரைக்கும்? இதுதான் கேள்வி. ஆண்டவரே, ஏன், எதற்காக, எது வரைக்கும்? இந்த கேள்வி நிறைய நமக்குள் வருகிறது இல்ல? தாவீதுக்கும் அப்படிதான் வந்தது. தாவீது சொன்னா, நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன ஹிஸ்டரி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். தாவீது பிறப்பே அது உங்களுக்கு தெரியும். தகப்பனால் வெறுக்கப்பட்டவன், பிறந்த உடனே தாயினாலும் வெறுக்கப்பட்டவன். இவந்தோ அப்பா அம்மா இருந்தும் 2 பேரும் வெறுத்தாங்க. ஏன் வெறுத்தாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அப்பா ஏன் வெறுத்தாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு கதை இருக்கு, அதுக்கு ஒரு பின்னாடி பேக் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா ஏன் தாய் வெறுத்தாங்கன்னா, இந்த கணவன் அவளை மறந்து கணவன் அவளை மறந்து 7 பிள்ளைகள் பிறந்து மறந்து இன்னொரு பெண் திருமணம் செய்ய நினைத்து எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. நாள் குறிச்சாச்சு, திருமண தேதி வந்தாச்சு. எப்பவுமே மாலையில் அவங்களுக்கு திருமணம் இருக்கும். அடுத்த நாள் தான் அவங்க ஒருத்தர் பார்த்து கொள்வாங்க. அதாவது ப்ரீவியஸ் டே தான்
நேற்று நடக்கும், நாளைக்கு பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயத்தில் அந்த வேலைக்காரி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அம்மா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ண விரும்பலை, என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னும் பொழுது அந்த அம்மா ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாங்க. நான் வந்து உன்ன மாதிரி வேடமிட்டு மனக்கோலம் அடைந்து மனக்கோலத்தை வைத்து கொண்டு நான் திருமணத்தில் நான் என்டர் ஆகிறேன், அவர் எனக்கே திரும்ப தாலி கட்டட்டும், அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி பண்ணி அதில் தான் தாவீது பிறக்கிறான். இந்த அம்மாவுக்கும் இப்படி ஒரு பிள்ளையை நான் ஒரு கணவன் வெறுப்பில் அல்லது கணவன் நம்ம வெறுத்து ஒதுக்கி அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எந்த தாய்க்கு தான் அந்த குழந்தை மேலே ஒரு பாசம் வரும்? தகப்பனுங்க அப்படிதான், என்னை ஏமாத்திட்டாலே, கட்டின மனைவி என்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு அவனுக்கு ஈசாய்க்கு ஒரு பெரிய கவலை, மன வருத்தம். அதனால என்னன்னா 7 பிள்ளைகளும் அரசாங்க உத்தியோகம். அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, இராணுவத்தில் உத்தியோகம், இப்போ கவர்மெண்ட் ஜாப். ஷவுல் கிட்ட எல்லாம் வேலை செய்கிறாங்க. ஆனால் இவருக்கு மாத்திரம் என்ன வேலை? தாவீதுக்கு ஆடுகளை மேய்க்கிற வேலை. அவன் பெரிய ஜமீன்தார், அவன் சீமானவன், அந்த ட்ரைபுக்கு லீடர் அவர் தான். அவருக்கு அத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனாலும் ஒதுக்கப்பட்ட பிள்ளை. அதனால தான் அடிக்கடி தாவீது பாடுவான், ஆகாது என்று தள்ளின கல் நான், ஆகாது என்று தள்ளின கல். என் தந்தைக்கும் தாய்க்கும் என் சகோதரருக்கும் நான் தூரமானேன். பலர் என்னை பாடினாங்க, ஐயோ இவன் தத்ரம் பிடிச்ச பிள்ளை, இவன் பிறந்துதான் இந்த குடும்பத்திலேயே இவ்வளோ பெரிய குழப்பங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி வெளியிலலாம் காட்டுவாங்களா. அது பாரு, அந்த பையன் பாரு, அவனை பத்தியா, அவனை மாதிரி ஆயிடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பிறந்த பிள்ளை அவன். சின்ன வயசுலேருந்தே கஷ்டம். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய நிலைமை. ஆனா ஆண்டவர் கர்ப்பத்திலேயே அவனை தெரிந்து கொண்டார். அதான் இங்க வாசிக்கிறோம் 22ஆம் சங்கீதத்துல, கர்ப்பத்திலே என்னை தெரிந்து கொண்டார். என்ன தெரிந்து கொண்டார்? தாவீது அரசன், தாவீது ராஜா. யாருக்கு ராஜா? யூதர்களுக்கெல்லாம் ராஜா, இஸ்ரவேலருக்கு ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன். ஆவியானவர் அவனுக்குள்ளே பிறந்ததிலிருந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் சாமுவேல் வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் மாத்தினார் தெரியுமா? காய நகர்த்தினார் தெரியுங்களா? சவுல் ஆண்டவர் தெரிவு செய்கிற பொழுது இஸ்ரவேலுக்குள்ளே அவ்வளவு ஹைட் அவனுமே இருந்தது இல்லையா? அவ்வளவு ஹைட்டு, நல்லா 7 அடி மேல. அவரு நின்னார்னா எல்லாம் தலைக்கீழே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வாட்டம் சாட்டமா கர்த்தர் பார்த்து அவனை தெரிந்து கொண்டார். அவனை எப்படி விழுத்தினார் தெரியுமா? அவனை விட உயரமான ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினார். எதுக்காக? தாவீதுக்காக. யார் அவன்? கோலியாத். யாரு? சவுலை விட உயரமானவனை கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்தார். அப்பா, நான் உன்னை வந்து உயர்வானவன் என்றுதான் நினைச்சேன். அதே தான் அந்த உலகமும் நினைச்சது. இஸ்ரேல் மக்கள் நினைச்சாங்க, அவரை மாதிரி பலசாலி இல்லை, அவரை மாதிரி அழகானவர் இல்லை, அவரை மாதிரி சக்தியானவர் இல்லை, அவரை போல திறமையானவர் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை என்று நான் நினைச்சான். ஆனா ஆண்டவர் ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தி, பாத்தியா, நீ சரீர பலத்தை வைத்து பார்க்கிற, உடல் பலத்தை வைத்து பார்க்கிற, முன்னை விட பெரிய ஆட்கள் எல்லாம் நான் வைத்திருக்கிறேன். எதுக்காக தெரியுமா? ஒரு சின்ன தாவீதை அந்த ஸ்தானத்துல கொண்டு வருவதற்காக தான். இன்னைக்கு நாம ஒரு நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நம்பிக்கைக்குள்ள என்னன்னா,
போகிற பாதை உண்மையாக கடினமான பாதை தான். எஸ், பலருக்கு அது நடக்குது. ஏன்? எது வரைக்கும்? ஏன் என்னை கைவிட்டேன்? எதற்காக கைவிட்டேன்? எதற்காக தூரமா இருக்கிறேன்? எதற்காக மௌனமா இருக்கிறேன்? அதற்கு பதில் என்ன தெரியுமா? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறாருன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய டாஸ்க் அல்லது ஒரு பெரிய ஒரு 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 எராக்குள்ள நம்மை பிரவேசிக்கும்படியாய் அவர் காத்திருக்க வைக்கிறார். நம்முடைய ஜெபம் எதுவா இருக்கணும்னா, ஆண்டவரே, நாங்க தாழ்மையோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, கன்சிஸ்டண்டா எப்பொழுதும் உண்மையே நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். உண்மையே நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். நீங்க செய்வீங்க, அதை உடனே செய்யுங்க. ஆண்டவரே, திறப்பீங்க, இம்மீடியட்டா திறங்க. எங்களை உயர்த்துவீங்க, இம்மீடியட்டா உயர்த்துங்க. சாமுவேல் பிறப்பின் பொழுது அண்ணால் பாடின பாட்டு, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சீக்கிரம் நடக்கும். நான் உத்தரவாதமா சொல்றேன். இந்த மாதிரி ஏன் அப்படின்னு ஒரு நீங்க யோபு மாதிரி கேள்வி கேட்கிற சூழ்நிலை வந்தா, அல்லது தாவீது மாதிரி எதற்கு, எது வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை அவர் ராஜாவாக்க, சிங்காசனத்தில் அமர வைக்க அவர் முடிவு பண்ணிட்டார். யாருக்கெல்லாம் இப்படி வருதுன்னா, ரொம்ப பேர் இருக்காது. இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற மாதிரி அந்த அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இருப்பீங்களா அப்படின்னா, நிச்சயமா இருக்க மாட்டீங்கல்ல. நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்க, அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆனாலும் ஒரு சிலர் என்னை போல, ஏன் ஆண்டவரே என்ற ஒரு கேள்வியோடு நிற்பாங்கன்னா, உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னும் சீக்கிரத்திலேயே கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார். அதை நீங்க நாம எல்லாரும் பார்க்க போகிறோம். இந்த பகஞ்சரெல்லாம் பார்க்க போறாங்க, எதிராளிகள் எல்லாம் பார்க்க போறாங்க, குடும்பங்கள்லாம் பார்க்க போறாங்க. என் வீட்டில் திருமணம் நடக்கல, சீக்கிரம் நடக்கும். குழந்தைய கிடக்கல, அந்த குழந்தைய கொண்டு போவோம், அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்க போனோம். உடல்ல சரீரத்துல வியாதி, மரண இருள். கவலையப்படாதீங்க, என் தேவன் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற, சுகப்படுத்துகிற, ஆரோக்கியம் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. கடைசியில் எப்படிதான் முடிக்கிறாரு? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை நான் பாடுவேன். ஆச்சரியம் இல்லை? நன்மை வருவதற்கு முன்பாகவே சொல்கிறான், கர்த்தர் நன்மை செய்தபடினாலே நான் பாடுவேன். அதே மாதிரி உபத்திரப்படுகிறவர்களின் உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் வாழும். ஆமென். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். 22ஆம் சங்கீதத்திலிருந்து 24ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன். சோமல்லா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த கேள்விகள், ஏன், எதற்கு, எது வரைக்கும், இதற்கெல்லாம் நீர் பதில் கொடுத்து தாமதம் இல்லாமல் சீக்கிரத்துல பலனை கொண்டு வந்து கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்துல, சரீரத்துல, திருமணத்துல, குழந்தை பேரில், வேலையில, ஊழியத்துல, வருமானத்தில, கடனுக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு. எங்க சத்துருக்கள் மேல, எங்க பகஞ்சன்கள் மேல, எல்லாவற்றுக்கும் மேல, வீடு வாசல் இல்லாதவளுக்கு வீடு வாசல், உள்ள மரண இருளே வந்தாலும் என் தேவன் இயேசு நம்பிக்கையாயிருக்கிறபடி, நான் இயேசுவில் நம்பிக்கையா இருக்கிறபடி நிச்சயம் என்னை உயர்த்துவார். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க உதவி செய்யும்.
ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கத்தரலாயிற்று என்ற வார்த்தையை நாங்கள் எப்போதும் சொல்ல முடியான கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.